ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்பால் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம். சரியா, நம்ம நம்மளோட ஷெடியூல்லவையும் கொடுத்துருந்தோம். ஸோ வீக்லி ஒரு ஸ்பெஷல் டாபிக் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சரியா, ஸோ ஸ்பெஷல் டாபிக் அப்படிங்கிற போது இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, நிதி ஆயோக், அதுக்கப்புறம் சிஏஜினா என்ன, சிபிஐனா என்ன, தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டாபிக், சரியா, பாலிட்டியில இருந்தும் எக்கனாமிக்ஸ்ல இருந்தும் கேட்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாபிக், 5 ஆண்டு திட்டங்கள்னா என்ன, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கை நம்ம ஸ்பெஷல் டாப்பிக்கா எடுத்து ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் ஒவ்வொரு டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம். சரியா, ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது லோக்பால் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஸ்பெஷல் டாபிக்கா மட்டும்தான் பார்க்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுப்பா. இது நம்மளுக்கு சிலபஸ்லையும் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். சரியா, நீங்க நம்ம ஜிஎஸ் சிலபஸ் எடுத்தோம், குரூப் 4 சிலபஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்தியன் பாலிட்டியில கடைசியா கொடுத்துருப்பாங்க பாருங்க, பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இது நம்மளுக்கு சிலபஸ்லயே கவர் ஆகக்கூடிய டாபிக். சரியா, இதுல நம்ம இந்த லோக்பால் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, இது ஜஸ்ட் குரூப் 4க்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுப்பா. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 நீங்க எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சாலும் சரி. சரியா, ஸோ இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா, ஸோ இதை கவனமா பாருங்க. கையில ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்ல நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா, எதையுமே கவனிக்கிறதோட விடாம, நீங்க பாக்குறதோட விடாம அதை நீங்க ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, அப்பனாதான் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 2 ரெக்வஸ்ட். ஓகேவா, ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோவை பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க. சரியா, அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு சேரும். ஓகேவா, அப்பதான் நீங்களும் அதை பார்த்து உடனடியா பயனடைய முடியும். ஓகேவா, ஏன்னா எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு போட்டியாளர்கள் தான். சரியா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் பாக்குறீங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். ஓகேவா, அந்த மாதிரி அதனால ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைக் பண்ணிட்டு ஆரம்பிங்க. சரியா, நீங்க லைக் பண்றதுனால என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களை மாதிரி இந்த மாதிரியான கிளாஸஸ் தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளோட இந்த வீடியோஸ் போய் சஜஸ்ட் ஆகும். சரியா, அதுக்காக தான் நம்ம லைக் கேட்குறோம். மற்றபடி இதில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் லைக் அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா அது மூலியமா உங்களை மாதிரி நீட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களும் பயனடைவாங்க. சரியா, உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லது தான். ஓகேவா, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறோம். சரி வாங்கப்பா, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லோக்பால் அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு அமைப்புப்பா. சரியா, ஸோ இதை எப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1963லயே இதுக்கான ஒரு ஸ்டார்டிங், அதாவது இந்த விதை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது எப்ப சட்டமா மாறுச்சு அப்படின்னா 2013ல தான் சட்டமா மாறி இருக்கு. ஓகேவா, ஸோ எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2063லயே இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா பல மசோதா, ஓகேவா, ஒரு சட்டம் அப்படிங்கிறது உடனடியாக சட்டம் ஆகாது. அதாவது மக்களவையில ஒப்புதல் கொடுக்கணும், மாநிலங்களவையில ஒப்புதல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துதான் அது ஒரு சட்டமா மாறும். சரியா, ஸோ அப்படி இருக்கும்போது 50 வருடங்களா, 1963ல ஆரம்பிச்சு 1913 வரைக்கும் 50 வருடங்களா பல முறை இந்த சட்டத்தை இந்த மசோதா தாக்கல் பண்ணி 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 மக்களவையில ரிஜெக்ட் பண்ணா மாநிலங்களவையில ஓகே பண்றது, மாநிலங்களவையில ஓகே பண்ணா மக்களவையில ரிஜெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரியே போய் 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 கடைசியில் 50 வருடங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் 2013ல தான் இது ஒரு சட்டமா மாறி இருக்கு. சரியா, ஸோ இந்த லோக்பால் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சட்டத்துல பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னா, அதாவது தவறு செஞ்சா, சும்மா பாதிக்கப்பட போறதுல, தவறு செஞ்சால் இந்த சட்டம் யாரை தண்டிக்கும்னா, அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அரசு சார்ந்த துறைகள், இந்த மாதிரி அரசு பதவிகள்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மேலையும். சரியா, இந்நாள் பிரதமர்ல இருந்து முன்னாள் பிரதமர் வரைக்கும் எல்லாரையுமே இந்த சட்டத்தை வச்சு நம்ம கேள்வி கேட்க முடியும். சரியா, இந்த லோக்பால் அமைப்பு இவங்க எல்லாரையுமே விசாரணை அப்படிங்கிற பேர்ல விசாரிக்க முடியும். சரியா, இந்த ஒரு ரைட்ஸ் இந்த சட்டத்துக்கு இருக்கு. இதனாலதான்
இதை கொண்டு வர விடாம எல்லாரும் வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதோட ஆரிஜின் என்ன ஏதுங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து புரியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 1809 ஆண்டுல தான் வந்து இதை முதலா வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்வீடன் நாட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்வீடன் நாட்டில் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. சரியா? குறைகேள் அதிகாரி. மக்களுடைய குறைகளை கேட்டு அதை தீர்க்கக்கூடிய ஒரு அதிகாரி. சரியா? அந்த பேர் வந்து ஆம்புட்ஸ்மேன், அந்த ஊருக்கு உள்ள பேர். ஓகேவா? ஸ்வீடன் நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. சரியா? இந்த அமைப்பை ஒத்தது தான் நம்மளுடைய லோக்பால் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அமைப்பு மாதிரியே உள்ளதுதான். நம்ம ஆல்ரெடி நம்மளோட பாலிட்டி கிளாஸ்ல வந்து பார்த்துருப்போம். இந்திய சட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்து மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். சரியா? மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம அதை காப்பி பண்ணி அதுலயே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம வச்சிருப்போம். சரியா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த லோக்பாலும். ஓகேவா? ஸோ ஸ்வீடன் நாட்டுல இருந்து வந்ததுதான் நம்மளுக்கு லோக்பால். ஓகேவா? ஸோ இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல யார் அறிமுகப்படுத்தினா, இதை யார் வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது, யார் இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சது, ஆரம்ப புள்ளி யாருன்னா எஸ்.எம். சிங்வி அப்படின்னு சொல்லி 1963 வந்து இவர் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருக்காரு. சரியா? எல்.எம். சிங்வி அப்படிங்கிறவர் தான் காயின் பண்ணியிருக்காரு. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா உருவாக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்த குழு எந்த குழு அப்படின்னு சொன்னீங்கன்னா முராஜ் தேசாய். ஓகேவா? இதுல லோக்பால் அப்படிங்கிறது என்னன்னா மாநிலங்கள் அளவுலப்பா. அதாவது மத்திய அரசுக்கு வந்து லோக்பால். ஓகேவா? மாநில அரசுக்கு வந்து லோக் ஆயுக்தா. இப்ப தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னா அது வந்து லோக் ஆயுக்தா. ஓகேவா? இதுவே மத்திய அரசு லெவல்ல, பிரதமர் லெவல்ல வந்து இந்த இது வந்து இந்த அமைப்பு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லோக்பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? இந்த முராஜ் தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த கமிஷன் தான் இந்த லோக் ஆயுக்தா வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த குழு. ஏன்னா எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குழு வந்து அமைப்பாங்க. அதுக்குன்னு வந்து ஒரு கமிஷன் வந்து போடுவாங்க. இத்தனை பேர் கொண்ட குழுன்னு அமைச்சு இது வந்து சரியா, இது வந்து சரியா இருக்குமா, இதை வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில விசாரணைகள் வந்து நடத்துவாங்க. சரி, அப்படி ரிசர்ச் பண்ணி அந்த குழு வந்து முராஜ் தேசாய் தலைமையிலான குழு வந்து கண்டிப்பா இது வரணும் அப்படின்னு சொல்லி 1966 ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? வரணும்னு பரிந்துரை குழு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லோக்பால் மசோதா நிறைவேற்றம் எப்ப நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல 1968 சாந்தி பூஷன் என்பவரால் 4வது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. ஓகேவா? நல்லா கேட்டுக்கோங்கப்பா. 1963 எல்.எம். சிங்கி வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்றாரு. 1966 முராஜ் தேசாயினால தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த கமிஷன் வந்து இதுக்கு வந்து பரிந்துரை பண்றாங்க. 1968 தான் சாந்தி பூஷன் அப்படிங்கிற ஒரு மக்களவையில தாக்கல் பண்றாரு. ஓகேவா? மக்களவைனா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். சரியா? லோக்சபா தான் மக்களவை. ஓகேவா? அப்போதைய பிரதமர் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி வந்து இருந்திருக்காங்க. அப்போ இந்த சாந்தி பூஷன் அப்படிங்கிறவரு இதை தாக்கல் பண்ணும்போது இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து பிரதமரா வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னர் 1968 இருந்து 2013 வரைக்கும் சுமார் 11 முறைக்கு மேல வந்து இதை மசோதா வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க, தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? 11 முறை தாக்கல் பண்ணி ஒப்புதலே வந்து விழுகல. ஏன்னா மாநிலங்களவையும் ஒப்புதல் கொடுக்கணும், மக்களவையும் ஒப்புதல் கொடுக்கணும், குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுக்கணும். அப்பதான் இது சட்டமா மாறும். சரியா? யாரா ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரியே பண்ணி 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 கிட்டத்தட்ட 1968 இருந்து 2013 வரைக்கும் 11 முறை வந்து இந்த மசோதா வந்து சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா? கடைசியா 2013 தான் மாநிலங்களவையில ஒப்புதல் கிடைக்குது. ஓகேவா? மாநிலங்களவைனா ராஜ்யசபால ஒப்புதல் வந்து கிடைக்குது. அங்க வந்து எப்போ ஒப்புதல் கொடுக்குறாங்கன்னா டிசம்பர் 17 2013 வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. மக்களவை லோக்சபால டிசம்பர் 18 2013 மறுநாள் வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆனா தாக்கல் பண்ணது எங்க, அவங்க மசோதாவை ஃபர்ஸ்ட் சாந்தி பூஷன் தாக்கல் பண்ணது மக்களவையில தான். ஆனா ஒப்புதல் ஃபர்ஸ்ட் கொடுத்தது மாநிலங்களவையில. ஓகேவா? இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான கன்ஃபியூஷனான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால மக்களவையில தான் ஃபர்ஸ்ட் சாந்தி பூஷன் வந்து தாக்கல் பண்ணாரு. ஆனா மாநிலங்களவை தான் வந்து உங்களுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துச்சு. சரியா? மக்களவை 2வதா தான் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஓகேவா? இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுத்திருக்காரு? ஜனவரி 1 2014 கொடுத்திருக்காரு. அப்ப இருந்த குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி. ஓகேவா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரணாப் முகர்ஜி. அவர் தான் அப்போதைய குடியரசுத் தலைவரா வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னப்பா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னா ஊழலில் ஈடுபடுகின்ற அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள், ஓகேவா, பிரதமர் உட்பட
ஏன்னா அதை வந்து கேட்பாங்க, பிரதமருக்கு இந்த இது வந்து சேருமா அப்படின்னா, பிரதமர் உட்பட அனைவரையும் அழைத்து விசாரிக்கும் அதிகாரம் பெற்றது. ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் வந்து ட்விஸ்டடான கொஸ்டின். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். ஊழலில் ஈடுபடுகின்ற அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் பிரதமர் உட்பட அனைவரையும் அழைத்து விசாரிக்கும் அதிகாரம் பெற்றதுதான். ஓகேவா, தண்டனை கொடுக்கும் அதிகாரம் பெற்றது கிடையாது. தண்டிக்கும் அதிகாரமோ தண்டனை குடிக்கும் அதிகாரமோ பெற்றது கிடையாது. இதை வந்து உங்களுக்கு கூற்று காரணங்கள்ல கேட்பாங்க. இந்த லைனை கொடுத்துருவாங்க, எல்லாரையும் வந்து அழைச்சு தண்டனை கொடுக்கின்ற அதிகாரம் லோக்பாலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது சரியா தவறான்னு கேட்பாங்க. தப்பு. சரியா, அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அனைவரையும் அழைத்து விசாரிக்கும் அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா, இதை வந்து நல்லா தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த அமைப்புல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 9 பேர்ப்பா. சரிங்களா, ஒரு தலைவர், அதுக்கப்புறம் 8 பேர் வந்து மெம்பர்ஸ். ஓகேவா, இந்த ஒரு தலைவர் இருக்காரு. அடுத்து வந்து 4 நீதி சார்ந்த உறுப்பினர்கள். ஓகேவா, நீதி சார்ந்த உறுப்பினர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி. ஓகேவா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஓகேவா, ஹைகோர்ட் ஜட்ஜு. ஸோ இந்த மாதிரியான நீதி சார்ந்த உறுப்பினர்கள் ஒரு 4 பேர் இருப்பாங்க, 50%. ஓகேவா, அதுக்கப்புறம் நீதி சாரா உறுப்பினர்கள், அதாவது நான் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் ஜுடிஷியரி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீதி சாராத உறுப்பினர்கள் வந்து ஒரு 50% வந்து இருப்பாங்கப்பா. ஓகேவா, ஸோ இந்த 50% யாருன்னா இந்த எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கேட்டகரி வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதை வச்சு அதை தேர்ந்தெடுத்து அது ஒரு 4 பேர் இருப்பாங்க. இந்த தலைவர் யாரா இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும். சரியா, உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதியாக இருக்கணும், ஓய்வு பெற்றவராக இருக்கணும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்தது ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நீதி சார்ந்த உறுப்பினர்கள். அது யார் அந்த நீதி சார்ந்த உறுப்பினர்கள்? நான் மேல சொன்னேன் பாத்தீங்களா, நீதி சார்ந்த உறுப்பினர்கள் 4 பேர் இருக்காங்களா? ஸோ அந்த 4 பேர் வந்து யார் யாரா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கணும் 1, இல்லையா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கணும் 2, 3வது 25 வருடங்கள் நீதித்துறையில் சிறந்த அனுபவமிக்கவராக இருக்க வேண்டும். சரியா, மொத்தம் இந்த 3 பாயிண்ட் வந்து இருக்கணும். ஓகேவாப்பா, இந்த 3 கேட்டகரியில இருக்க யாராவது ஒருத்தர், ஓகேவா, அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கலாம், இல்ல உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கலாம், இல்ல 25 வருஷம் வந்து நீதித்துறையில வந்து பணியாற்றி இருக்க சிறந்த அனுபவமிக்க ஒரு நபரா வந்து இருக்கலாம். இந்த யாரா இருந்தாலும், இந்த 3 பேர்ல யாரா இருந்தாலும் அவங்க இந்த 4 பேர், அதாவது நீதி சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அந்த கேட்டகரியில வந்து வருவாங்க, அந்த பதவிக்கு தகுதியானவங்க. ஓகேவா, ஸோ இந்த தேர்வு செய்யும் முறை, இவங்களை யார் தேர்வு செய்வா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு 5 பேர் கொண்ட குழு இருக்குப்பா. ஓகேவா, அந்த 5 பேர் கொண்ட குழுவினுடைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் யார் வந்து பிரதமரா இருக்காங்களோ அவங்க தான் இந்த தேர்வு குழுவினுடைய தலைவர். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் மக்களவை சபாநாயகர், அதுக்கப்புறம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, மேற்கண்ட நபர்களால் தேர்வு செய்யப்படும் ஒரு நபர். ஓகேவா, ஸோ இந்த 5 கேட்டகரி, இந்த மொத்தம் இந்த 5 பேர் தான் வந்து இந்த மேல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நீதி சார்ந்த உறுப்பினர்கள், நீதி சாரா உறுப்பினர்கள்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த 5 பேர் தான். இந்த 5 பேர் தேர்வு செய்யும் குழுக்கு யார் தலைவராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் வந்து தலைவராக இருப்பாரு. ஓகேவா, ஸோ இவங்க தேர்வு செய்யற குழு மட்டும்தான். இவங்களை நியமனம் பண்றது யாரு, பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா, குடியரசுத் தலைவர் தான் அவங்களுக்கான பதவியை பிரதானம் பண்ணி வைப்பாரு. இவங்களுடைய பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள், இல்லைன்னா 70 வயசு, எது ஃபர்ஸ்ட் வருதோ. இப்போ அவங்களுக்கு வந்து 63 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், அப்ப அவங்க வந்து 68 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து இப்ப சேரும் போதே 67 வயசு அப்படின்னா அவங்க வந்து 70 வயசு வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும். சரியா, எது முன்னாடி வருதோ. ஓகேவா, 5 வருஷம் இல்ல 70 வயசு, எது ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க ரிட்டையர் ஆயிடணும். ஓகேவா, ஸோ அடுத்தது பாருங்க, லோக்பால் சட்டம் நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்றிய சமூக ஆர்வலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா ஹசாரே. இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா, வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அண்ணா ஹசாரே வந்து ரொம்ப வந்து பாடுபட்டாரு. சரியா, ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்புறம் அதிகாரம் மற்றும் பணிகள், இது ஒரு விசாரணை செய்யும் அமைப்பு ஆகும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது வந்து ஒரு விசாரணை செய்யும் அமைப்பு மட்டும்தான், இதனால தண்டனை வந்து வழங்க முடியாது. சரியா, எந்த தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக விசாரிக்கும் அதிகாரம் பெற்றது. யாரோட தலையீடுமே இல்லாம இது தனிச்சு செயல்படும், சுதந்திரமா. சிபிஐ சிஐடி இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களே, அந்த மாதிரி தனிச்சு வந்து செயல்படக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் முதற்கட்ட விசாரணை 90 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் விசாரணை
சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அத வந்து 90 நாட்களுக்குள்ள முடிக்கணுமா. ஓராண்டுக்குள் வழக்கினை முடித்து வைக்க வேண்டும். 1 வருஷத்துக்குள்ள அந்த வழக்க வந்து முடிச்சு இப்போ ஒரு ஒரு அரசு அதிகாரி, இல்ல ஒரு அரசியல்வாதிய பத்தி இந்த மாரி ஒரு கேஸ்ன்னு எடுக்குறாங்க. அந்த கேஸ 1 வருஷத்துக்குள்ள அவங்க முடிச்சிரணும். சரியா? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன 90 நாட்களுக்குள்ள முடிச்சிரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவரின் சொத்துக்களை முடக்கலாம். அந்த வழக்கு விசாரணைச்சுக்கிட்டு இருக்கும்போது, யார் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ, யார் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ, அவங்களுடைய சொத்துக்கள முடக்குறதுக்கான அதிகாரம் இந்த லோக்பால் அமைப்புக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்து சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்துக் கொள்ளலாம். இப்ப இவங்களுக்கு தேவை இந்த கேஸ இன்னைக்கு உடனே இது பண்ணணும் அப்படின்னா, சிறப்பு நீதிமன்றங்கள். ஓகேவா? டைரக்ட்டா நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம். ஜட்ஜோட வீட்டுக்கே போயி டக்குன்னு அன்னைக்கு அந்த கேஸ வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் கோர்ட்டும் வந்து இவங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, தவறான தகவல் அளிப்பவருக்கு ஓராண்டு சிறை அல்லது ரூ. 1,00,000 அல்லது 2ம் அபராதமாக விதிக்கப்படும். தவறான தகவல் அதாவது இப்ப இந்த இந்த அரசியல்வாதி இந்த மாரி பண்றாருப்பா, இந்த மாரி ஊழல் பண்றாரு அப்படின்னு தப்பா தகவல் குடுத்துட்டாங்க லோக்பாலுக்கு அப்படின்னா, அவங்க போய் பார்க்குறாங்க. ஆனா அந்த மாரி எதுவுமே இல்ல. இது வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா, யார் தகவல் குடுத்தாங்களோ அந்த நபருக்கு 1 வருஷம் ஜெயில் கிடைக்கும். இல்லைன்னா 1,00,000 அபராதம் கிடைக்கும். இல்ல இது 2மே சேர்ந்து கூட கிடைக்கும். சரியா? அது யார் மேல அவர் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு அப்படிங்கிறத பொறுத்தது. சரியா? நீதி வழங்கும் அதிகாரம் இவர்களுக்கு இல்லை. அதாவது ஜட்ஜ்மென்ட் குடுக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. ஜட்ஜ்மென்ட் குடுக்க முடியாது இவங்கனால. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஜட்ஜ்மென்ட்டோ, பனிஷ்மென்ட்டோ இவங்கனால குடுக்க முடியாது. இவங்க ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் லோக்பால் அமைப்பு விசாரணையில் அடங்கும் அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இவங்க விசாரணைக்குள்ள வருவாங்க? லோக்பால் விசாரணைக்குள்ள அப்படின்னா, பிரதமர் மற்றும் முன்னாள் பிரதமர். அதாவது இந்நாள் பிரதமர், முன்னாள் இன்னைக்கு யார் பிரதமரா இருக்காங்களோ அவங்களும் சரி, எக்ஸ் பிரசிடென்ட்டா இருந்திருந்தாலும் சரி, முன்னாள் பிரதமரா இருந்திருந்தாலும் சரி, எக்ஸ் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த விசாரணை கீழ வருவாங்க. மத்திய அமைச்சர்கள், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மினிஸ்டர்ஸ் சரியா? அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பார்லிமெண்ட் உறுப்பினர்கள். அப்புறம் குரூப் ஏ, பி, சி, டி பிரிவை சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகள். குரூப் ஏ, பி, சி, டினா நம்ம ஊர்ல எப்படி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி குரூப் ஏ, பி, சி, டி பிரிவை சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகள். அப்புறம் அரசுக்கு தொடர்புடைய ஆணையங்கள். சரி, அரசுக்கு என்னென்ன தொடர்புடைய ஆணையங்கள். சரி, அரசு சார்ந்த இயக்கங்கள் எதுவா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் 10 லட்சத்திற்கும் மேல் அந்நிய நாட்டிலிருந்து நிதியுதவி பெறும் அமைப்புகள். சரியா? வெளிநாட்டுல இருந்து நிதி உதவி வந்து இங்க நெறைய அமைப்புகளுக்கு வந்து இருக்கு. சரியா? நெறைய என்ஜிஓஸ் இந்த மாரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து நெறைய அமௌண்ட்ஸ்லாம் வந்து வரும். எந்த எந்த அமைப்புகள்லாம் 10 லட்சத்துக்கு மேல வந்து அந்த காசு வந்து வாங்குறாங்களோ, நிதியுதவி வந்து வாங்குறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து இந்த விசாரணைக்கு கீழ வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க தலைவர்கள். தலைவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பினாகி சந்திரகோஸ். ஓகேவா? எப்பலேருந்து எப்போ வரைக்கும் இருந்திருக்காங்கன்னா, 2019லேருந்து 2022 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஓகேவா? இவர பதவி பிரமாணம் பண்ணி வச்ச குடியரசுத் தலைவர் அப்ப இருந்தவர் யாருன்னா, ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிறவரு. சரியா? தற்போதைய தலைவர். தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி கான்வில்கர். இவர் வந்து பிப்ரவரி 27, 2024ல இருந்து இப்போ வரைக்கும் தலைவரா இருக்காரு. இவர பதவி பிரமாணம் பண்ணி வச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமதி திரௌபதி முர்மு அவர்கள். சரியா? அவங்க தான் வந்து இப்ப நம்மளுக்கு குடியரசுத் தலைவரா இருக்காங்க. ஸோ அவங்க தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ லோக்பால் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோதான். சிம்பிள் தான். சரியா? இதுல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு, வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிடுறேன். ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இது வந்து எப்பனாலும் மாறலாம். சரியாப்பா? நம்மளுக்கு எக்ஸாம் வர்றதுக்குள்ள இதுக்கான தலைவர்கள் மாறலாம். இதுல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட வரலாம். ஓகேவா? ஏன்னா இதுதான் ஃபைனல் அப்படின்னு வந்து கிடையாது. இதுல இருக்கிற எல்லாமே ஃபைனல் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இத நம்ம வந்து இப்போதைக்கு நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் இதுல எதுவும் அப்டேட் இருக்கு, இதுல எதுவும் புதுசா சேஞ்சஸ் வருது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அத செக் பண்ணிக்கோங்க. இல்ல அடுத்து வந்து நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு தடவ அப்டேட்டா வந்து பார்ப்போம். ஓகேவா? நம்ம எக்ஸாம் வந்து வரும் இல்லையா? எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம், ஸோ அப்போ வந்து நம்ம எதுவும் அப்டேட் ஆயிருக்கா? லோக்பால்ல வந்து நம்ம அப்போதைக்கு எதுவும் அப்டேட் இருக்கா? எதுவும் மாற்றங்கள் இருக்கா? அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவா வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, இதுல வந்து கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வீடியோ வந்து புரிஞ்சுச்சா என்னங்கிறத சொல்லுங்க. புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது ஒரு பயனுள்ளதா இருக்கும். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.